இவ்வளவு தைரியமா இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் எப்படி உங்களால சொல்ல முடியுது? யார் கொடுத்த தைரியம் இதெல்லாம்? இதுதான் உங்க கொள்கை கோட்பாடா? உங்க மேல ஒரு அலிகேஷன் வச்சானா அந்த அலிகேஷன் தப்பா ரைட்டா நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். அதை விட்டுட்டு அவனை வீடு பூந்து வெட்டுற அளவுக்கு போக கூடாதுங்க. அண்ணன் அடிச்சு பாருங்க இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு பாருங்க. அப்படி என்ன நடந்தது தெரியுமாங்க? நெல்சன்ற ஒரு அட்வொகேட்டை வீட்டுக்குள்ள புகுந்து இந்த ராஜா பேருன்றவர் போய் வெட்ட போயிருக்காரு. எதனாலன்னு கேட்டா அவர் என்டிகே மேல நிறைய குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க, அதுக்காக தான் வெட்ட வந்தாருன்னு பல பேர் சொல்றாங்க. பட் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் நான் தமிழ் கட்சி இழுக்காதீங்க இதுக்குள்ளன்ட்டு அவங்களோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா அவர் அவரோட ப்ராடக்ட தப்பா பேசுறதுனாலதான் உள்ள வந்தேன்னு இந்த நான் தமிழ முக்காவாசி பேர் கூட்ட இதை பத்தி தான் சொல்லிட்டே இருக்காங்க. நானும் போட்ட வீடியோஸ்ல எல்லாமே நான் தமிழ் கட்சிகள் இந்த மாதிரி தான் சொல்லிட்டே இருக்காங்க. இந்த ஒரு ப்ராடக்ட் மேல இப்படி ஒரு அலிகேஷன் வச்சதுக்கே நீங்க வீடு பூந்து வெட்ட நினைச்சீங்க. இதுவே நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு உங்க ஆட்சியில ஏதாவது குறை இருக்குன்னு சொன்னா அப்ப நீங்க மக்களே போட்டு தள்ள முயற்சி பண்ணுவீங்களா? எனக்கு பெருசா அதை பத்தி வீடியோ போடணும்னு தோணல. சும்மா 2-3 மீம்ஸ் மட்டும் போட்டுட்டு விட்டுட்டாங்க. பட் ஆனா காலையில எடுத்து பார்த்தா இந்த மாதிரி நிறைய கமெண்ட் வந்தோம். இதை பத்தி பேசிய தீரணும்னு சொல்றதுனாலதான் இந்த வீடியோ மேக் பண்ணி நான் அப்லோடும் பண்ண போறேன். இதுல யார் மேல தப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இன்னைக்கு எலெக்ஷன் டேட், சோ இன்னைக்கு ரிசல்ட் வரும். இதோட இன்னும் நிறைய கலவரம் நடக்கும். சோ சேஃப்டியா இருங்க பொதுமக்களான நம்மளோட சேஃப்டியை நம்ம தான் உறுதிப்படுத்தணும்.